ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்து நியூசிலாந்து அணி பயப்படுறாங்க. அதுதான் அவங்களோட தோல்விக்கு காரணமாக நான் பார்க்குறேன். உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தான். இந்த T20 வேர்ல்டு கப் இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அணியோட கேப்டன் நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் கூட சொல்லாங்க. டேனியல் விக்டோரி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி இப்போ சீரீஸ் தோற்றுருக்காங்க இந்திய அணி எதிராக. அது குறித்தும் இன்றைக்கி நடக்க போகிற 5வது T20 போட்டி குறித்தும் வேர்ல்டு கப் குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இது வரைக்கும் 4 T20 போட்டி நடந்திருக்குங்க. அதில் 3-1 சொல்லிட்டு இந்திய அணி சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. இப்போ முன்னிலையில் இருக்காங்க. அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நியூசிலாந்து அணி இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க. 4 T20 போட்டி கூட இந்தியா தோற்றுது. அவங்க வேணுத்தனே விட்டு கொடுத்த போல தான் இருக்குது. அவங்க கரெக்டான டீமை வச்சு விளையாடல. அதில் நியூசிலாந்து அணி கண்டிப்பாக தோற்றுருப்பாங்க. இன்றைக்கி விளையாட போகிற 5வது T20 போட்டிக்கும் இந்திய அணிக்கு சாதகமாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா உலகில் தலை சிறந்த அணி, மிகவும் ஆபத்தான அணியாக இருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும். அந்த 5வது T20 போட்டி நியூசிலாந்து அணி தோத்தா கண்டிப்பாக அவங்க இந்த வேர்ல்டு கப் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஆனால் இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியா பிச்சில் இந்தமாதிரி சொதப்பலான கிரிக்கெட் விளையாடினா அப்போது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல நியூசிலாந்து அணி. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. இந்த T20 வேர்ல்டு கப் தொடர்ச்சா 2 வாட்டி இந்தியா வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் விக்டோரி பார்த்திங்கன்னா தலைவன் லாஸ்ட் டைம் நம்ம வின் பண்ணது குறித்தும் இப்பயும் பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை ஒத்துக்கலாங்க. பட் நியூசிலாந்து அணி அவ்வளோ சீக்கிரம் ஈஸியான டீம் கிடையாது. அவர் என்ன கொஞ்சம் ஆதங்கத்தில் பேசுகிற மாதிரி தெரியுது. பட் இந்திய அணி நியூசிலாந்து எல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியான டீம் தான். இந்த சீரீஸ் சரியாக போல். பட் T20 வேர்ல்டு கப்னு வரும்போது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதுவும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக மீண்டும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக மோத வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர் 8 வரும், இல்லை செமி, இல்லை ஃபைனல், அதுமாரி ரேஞ்சில் எதனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம குரூப்பில் இல்லைனாலும் பார்க்கலாங்க. இந்திய அணி இந்த இன்னைக்கு 5வது T20 போட்டி விளையாட போகிறாங்க. அது குறித்து பேசியிருக்காரு விக்டோரி. ஆனால் கண்டிப்பாக 5வது T20 போட்டி இந்திய அணிக்கு முக்கியமான போட்டின்னு சொல்லாங்க. ஏன்னா வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே ஒரு நல்ல மொமெண்டமோட போனோம், ஒரு நல்ல ஒரு டீமோட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி சொல்ல வின்னிங் மொமெண்ட்டோட போனால் ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்திய அணி அவங்களோட வேர்ல்டு கப் விளையாட போகிற பிளேயிங் லெவல் வச்சு விளையாட போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. அதில் ஸ்ரேயஸ் ஐயர் அணியில் இடம்பெற போகிறதாகவும், ஹர்தீப் சிங், பும்ரா, மற்றபடி ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் அணியில் வரப்போகிறார். வருண் சக்கரவர்த்தி மீண்டும் கடைசி 2 போட்டியில் இல்லை, வருண் சக்கரவர்த்தி மீண்டும் அணியில் திறம் போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய அணி ஃபுல் டீம் மேட்ச் விளையாடுறாங்க. பார்க்கலாங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணியோட வெற்றிக்கு என்ன காரணம்? உங்களோட கருத்துக்கள். தொடர்ச்சியாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. T20 வேர்ல்டு கப் இந்திய அணி வெற்றி பெறாதா? உங்களோட கருத்துக்கள், உங்கள் ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.